Taste the Daily. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கணபதி. விவரங்கள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு நாளான இன்று காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஆலோசனை நடத்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையிலே இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. இன்று நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அயோத்தி ராமர் ஆலயம் தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து 2 அவைகளிலும் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானத்தை எத்தகைய நோக்குடன், எத்தகைய நிலைப்பாட்டுடன் அணுக வேண்டும் என்பது குறித்து இன்று இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்துகிறார்கள் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தகவல் அளித்துள்ளனர். அத்துடன் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு எப்படி ஆலோசனைகளை தொடர்வது என்பது தொடர்பாகவும் இன்று ஆலோசனை நடக்க இருக்கிறது. இன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டு அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்துக்காக மட்டுமே இன்றைய அமர்வுகள் நடக்கிறது என்பது எதிர்க்கட்சிகளின் கருத்தாக இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் நேற்றே முடிவதாக இருந்தது, ஆனால் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு முந்தைய கடைசி கூட்டத்தொடர் என்பதால் இந்த கூட்டத்தொடரிலே அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தை மத்திய அரசை சார்ந்தவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் முன்வைத்து வலியுறுத்த விரும்புவதாக எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன. ஆகவே இன்று அவர்கள் ஏன் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் ஆலோசித்து முடிவு செய்வதற்காகத்தான் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையிலே ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. Taste the Daily.